அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நேத்து தீபாவளி கொண்டாட்டம் நல்லபடியா நிறைவடைஞ்சிருச்சு. ஸோ மழையோட, இடியோட, மின்னலோட, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வெயிலோட இந்த தீபாவளி நல்லபடியா தொடங்குச்சு. காலையில கங்கா ஸ்நானம் பண்றதுக்காக எண்ணெய் காய்ச்சி அதுல மிளகு கொஞ்சம் பூண்டு மட்டும் தட்டி போட்டு எண்ணெய் கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டுல இருக்கும்போது லைட்டா நம்ம பார்த்தீங்கன்னா தலைக்கு தடவிக்கணும். இது பார்த்தீங்கன்னா வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கையால் தடவிக்கிறது நல்லது. நான் எங்கள் அம்மா இருந்தாங்க, அவங்க கையால் தடவிக்கிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் அவரே தேய்ச்சிக்க சொல்லிட்டேன். பையனுக்கு நான் தடவி விட்டேன். அதுக்கப்புறம் முத நாள் பூஜை ரூம்ல வச்சிருந்த அந்த கங்கா தீர்த்தத்தை பார்த்தீங்கன்னா குளிக்கிற தண்ணியில கலந்து எல்லாருமே குளிச்சோம். ரொம்ப ஒரு பாசிட்டிவா இருந்தது. நம்ம கிட்ட இருக்க திருஷ்டிகள், தேவையற்ற எனர்ஜி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியேறி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபோட இந்த தீபாவளி ஸ்டார்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் எத்தனை சாமியை கும்பிட்டாலும் நம்ம பெற்றவங்களையும் பெரியவங்களையும் பார்த்தீங்கன்னா கும்பிட்றதுதான் அந்த சாமியே பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படும். ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா காலில் ஆசீர்வாதம் வாங்கி அவங்க தான் இந்த வருஷம் எங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கையில் கொடுத்தாங்க. யோகிக்கும் ஆசீர்வாதம் பண்ணி காசெல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக துளசி மாடத்துக்கு விளக்கு ஏற்றிட்டு நிலைவாசலில் தீபம்லாம் ஏற்றியாச்சு. நான் சொன்ன மாதிரி எவ்வளவு எளிமையாக நான் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணணும் அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையாக பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம பூஜை புனஸ்காரம் ரொம்ப பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்க பிள்ளைங்களோட பொறுமை இழந்துரும். அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா பூஜை டைமில் கொஞ்சம் தொல்லை பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, நேற்று வேற 7 to 9 பார்த்தீங்கன்னா யமகண்டம் வந்தனால கொஞ்சம் முன்னாடியே 7 மணிக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக எல்லா வேலையும் பண்ணிட்டோம். நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இந்த விளக்கெல்லாம் ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ் போட்டிருந்தேன் அம்மா கையால் வாங்கி. இந்த புது ட்ரெஸ் நான் சொன்ன மாதிரி இது எங்கள் சின்ன அத்தை கொடுத்தது. அது இப்போ தான் தச்சு நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த நைட் ஷூட் எல்லாமே போன வருஷம் தீபாவளிக்கு வாங்கினது புதுசாக அப்படியே இருந்தது. ஸோ அதையும் நான் போட்டுட்டு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சேலை மாற்றிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் குத்து விளக்கு இதெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் பண்ணி சாமி நல்லபடியாக லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணியாச்சு. 51 காயின் தாமரை இதழ்களால் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணேன். நான் பூக்களால் அர்ச்சனை பண்ணேன். யோகியும் இப்போ வளர்ந்துட்டு வரனால அவனும் பார்த்தீங்கன்னா நானும் பூஜை பண்ணுறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா காயினை அவன்கிட்ட கொடுத்து குபேரருக்கு நான் மந்திரம் சொல்ல ஒவ்வொரு காயினாக அவனையும் போட சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பண்டிகை நாட்கள் அப்படிங்கிறது சந்தோஷத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரியம், பண்பாடு இதையும் சேர்த்து நம்ம குடும்ப வழக்கம் இதெல்லாம் சேர்த்து நம்ம சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த பண்டிகை ரொம்ப முழுசா நிறைவு பெறும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. காலையில எந்திரிச்சு இறைவனுக்கு முதல்ல நன்றி சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லா வேலையும் தொடங்கணும் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். ஸோ அது மாதிரிதான் காலையில எந்திரிச்சோடனே பூஜை விஷயங்களை கரெக்டா எப்பவும் போல பண்ணிட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு சாமி கும்பிடும் போது இன்னுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சாமியோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு, குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் நமக்குலாம் இருக்கு அப்படின்னு என் மனசுல எப்பவுமே தோணும். எப்பவுமே நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு தோணும். என்னடா இது வாழ்க்கை எப்பவுமே ஒரு கஷ்டமாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை நான் முதல்ல நினைக்கிறதே இல்லை. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா அது பெரிய ஒரு நல்லதுக்காக தான் இந்த சின்ன கஷ்டத்தை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போறது. எனக்கும் மனசுல நிறைய வேதனைகள் இருக்கு. உறவுகள் தந்த வழி நிறைய இருக்கு. இந்த தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா சில உறவுகள் விலகி போயிருக்காங்க, சில உறவுகள் சேர்ந்திருக்காங்க, சேர்ந்திருந்த உறவுகளே காயப்படுத்துறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு என் கணவர், என் குழந்தை, எங்க அம்மா அவங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இதெல்லாம் நான் என் முகத்துல காமிச்சிட்டு என் மனசுல ஏத்திக்கிட்டு நான் சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா என்னுடைய சந்தோஷம் பாத்தீங்கன்னா இருக்காது. அதை விட முக்கியமா மற்றவங்களையும் அந்த வைப்ரேஷன் பாதிக்கும். ஸோ வயசு ஏற ஏற ஒவ்வொரு வருஷமும் நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பண்டிகை வருது. அப்போ நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வயசு கூடிக்கிட்டு போகுது. அந்த வயசுக்கு ஏற்ற பக்குவமும் நம்ம படிச்சதுக்கான அந்த பண்பும் இதுதான் இருக்கணும். இதுதான் பண்டிகையில ரொம்ப ரொம்ப நான் என்னன்னா டெஸ்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம். நம்ம போன வருஷத்துக்கு எப்படி இருந்தோம், இந்த வருஷம் எவ்வளவு பக்குவமா இருக்கும். இந்த வருஷம் மனுஷங்க மாறாம சில பேர் நம்மளை அப்படி காயப்படுத்துறாங்க அப்படிங்கும் போது கூட பரவாயில்ல, அவங்களோட கேரக்டர் தானே. நம்ம அப்படி கிடையாது, நம்ம இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிக்கணும். நம்மளை கடவுள் நம்மளை அதுக்காக தான் படைச்சிருக்காரு. அவரோட புள்ள நம்ம. அப்ப அவரோட புள்ளனா எப்படி இருக்கணும், மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தாம நம்ம பாட்டுக்கு ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிறது தான். நேற்று நான் என்னோட ஷார்ட்ஸ்ல என்னோட சந்தோஷத்தை மட்டுமே நிறைய விஷயங்கள் நான் பகிர்ந்துக்கிட்டேன். நிறைய பேர் நம்மளை கஷ்டப்படுத்தணும்னே வேணும்னே செய்வாங்க. அவங்கள நம்ம ஜெயிக்க வைக்க கூடாது அப்படின்னா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா அவங்க பண்ற விஷயத்துல அவங்க நினைக்கிற விஷயத்த நம்ம பண்ணிடக்கூடாது. அதான். ஏன்னா அவங்க நம்மளை கஷ்டப்படுத்தணும்னா வேணும்னே சில விஷயங்கள் பண்ணுவாங்க. இரிட்டேட் பண்ற மாதிரி சில ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு சந்தோஷம் போயிடும்.
அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷத்தை மட்டுமே எனக்கு வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப வந்து எனக்கு மகிழ்ச்சியான ஒரு தீபாவளியா இருந்துச்சு. உண்மையாலுமே கடவுள் வந்து எனக்கு கொடுக்குற பெரிய கிஃப்ட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய பக்குவம், என்னுடைய மனசை வந்து இன்னும் தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறத வந்து நான் உணர்றேன். அது போதும் எனக்கு. அதுவும் இல்லாம நம்மளை கஷ்டப்படுத்தாத ஜீவன்கள், 3 ஜீவன்கள் நம்ம வீட்டுல எப்பவுமே இருக்காங்க. என் குழந்தை, கணவர், என்னுடைய அம்மா, இவங்க வந்து இருந்தாலே எனக்கு ஒரு பெரிய பலம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம யாரை நினைச்சும் கவலைப்பட தேவையில்லை. அது வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை கொடுக்குறவங்க, சண்டை போடுறவங்க, கஷ்டப்படுத்துறவங்க எப்பவுமே நம்ம கூட இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதை அவங்களே யோசிச்சுட்டு இருக்காம நம்ம கூட சந்தோஷமா வச்சுக்கிற ஜீவன்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி யோசிச்சோம் அப்படின்னா எல்லா பண்டிகையுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, எப்பவுமே நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்களா, இவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்களா அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தவறு. நானும் ஒரு சாதாரண மனுஷி தான். எனக்கும் கோவம் வரும், எனக்கும் அடிச்சா வலிக்கும், எனக்கும் வந்து மனசு காயப்பட்டா எனக்கும் கண்ணில் தண்ணி வரும், எனக்கும் சுயமரியாதையெல்லாம் இருக்கு, தன்மானம் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் கடவுள் சொன்னது என்னன்னா, எல்லாரும் மாதிரி நீ கிடையாது, நீ வந்து ஒன்ன மாதிரி நீ அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் திரும்ப திரும்ப நமக்கு வந்து அந்த பிரபஞ்சமும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. மத்தவங்க எல்லாரும் பண்ற தப்பு, எல்லாரும் நிறைய பேர் தப்பு பண்றாங்கிறனால அது ஒன்றும் சரியாயிட போறது இல்லை. நான் ஒருத்தர் மட்டும் சரியா இருக்கனால அது தப்பும் கிடையாது அப்படிங்கறதான் என்னுடைய கொள்கை. ஸோ நான் என்னுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம என்னுடைய படிப்பு சொல்லி கொடுத்த, அந்த ஆன்மீகம் சொல்லி கொடுத்த, என்னுடைய குடும்பம் சொல்லி கொடுத்த அந்த ஒரு கண்ணியத்தோடையும் கட்டுப்பாடோடையும் வாழ்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பண்டிகையில ஏன் இதெல்லாம் நான் ஷேர் பண்றேன் அப்படின்னா, எல்லாத்துக்குமே வந்து கஷ்டம் இருக்கும். அதையும் நம்ம கடந்து நம்ம முகத்துல வந்து எப்பவுமே ஒரு புன்னகையை வச்சுக்கிட்டு நம்ம வீடு தேடி வர்ற பெரியவங்க, நம்ம சுத்தி உள்ள சொந்த பந்தங்கள், இவங்க மனசு நம்மளால கஷ்டப்படாம இருந்தா போதும். மத்தவங்க கஷ்டப்படுத்துறாங்க படத்துல, அது வேற விஷயம். நம்மளால அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஐம்புலன்களையும் சில நேரங்கள்ல அடக்கிட்டு நம்ம வரோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான பண்டிகை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தத்துவம். நம்ம வீட்டுல வந்து பிரச்சனை இல்லாம இந்த வருஷம் தீபாவளி ரொம்ப ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா போச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் என்ன பண்ணாலும் நம்மளை வந்து நம்ம நினைச்சா மட்டும்தான் நம்ம மனசை வந்து காயப்படுத்த முடியும். மற்ற யார் நினைச்சாலும் நம்ம மனசை காயப்படுத்தக்கூடாதுங்கிற வைராக்கியத்தோட இருங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தினம் தினம் ஒரு பண்டிகையை வந்து கொடுக்கும். தினம் தினம் பண்டிகை மாதிரி நம்ம வீட்டுல வந்து சந்தோஷம் வந்து இருக்கும். ஸோ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவும் வந்து தீபாவளி பட்டாசு வந்து வச்சுட்டாங்க, கம்பி மத்தாப்பு. இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பட்டாசு. இந்த ஸ்ப்ரிங் மாதிரி சுத்தி சுத்தி வர்ற மாதிரி கம்பி மத்தாப்பு வச்சிருப்பாங்க இல்லையா, இது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இந்த தடவை வந்து 2 வாங்கியிருந்தோம். அதே மாதிரி இந்த தடவை நிறைய வந்து புது புது பட்டாசுகள்லாம் வாங்கியிருந்தோம். அதுல ஷார்ட்ஸ்ல கூட ஒண்ணு போட்டிருந்தேன், வேலும் மயிலும் சொல்லிட்டு காலையிலேயே. ஸோ அந்த பட்டாசு வந்து நான் அடம் பிடிச்சி வாங்கினேன், இது கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த பேட் பால், இது வந்து எனக்காக நான் வாங்கினது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா பேட் நான் தான் வைப்பேன், பால் வேணா நீ வச்சுக்கோன்னு சொல்லி யோகிட்ட சண்டை போட்டு நான் இதை வந்து வச்சிருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இந்த பட்டாசையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வச்சுட்டோம். இது பாத்தீங்கன்னா கம்பி மத்தாப்பு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஒரு 5 செகண்ட்ஸ், ஒரு 10 செகண்ட்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் டைம் கொடுத்து நல்லா எரியிற மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப சேஃப்டியானதான். கையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்பி மத்தாப்போட ரொம்ப சேஃப்டியா இருந்தது. யூடியூப்ல பார்க்கும்போது சில இதெல்லாம் பார்க்கும்போது பால் வந்து புகையா, கலர் புகையா வந்துச்சு. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு தான் வந்துச்சு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃபா இந்த தடவை வந்து எல்லாத்துக்கும் தீபாவளி நல்லபடியா கொண்டாடியாச்சு. என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான வீடியோஸ் எல்லாம் போட்டு, பாட்டெல்லாம் போட்டு நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன். அதுல எனக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலும் மயிலும் வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி விரதம் வேற வருது அப்படிங்கிறனால இதை வந்து கண்டிப்பா சூரசம்காரம் பண்ற மாதிரி நம்மளும் வந்து இந்த வேலை பிடிக்கணும் அப்படிங்கிற ஆசையா இருந்தது. வேலு உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரிஜினல் வேல் மாதிரியே இருந்தது. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 250 நினைக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நரகாசுரனை வச்சும் இருக்கு. ஆனா என்னோட பாக்ஸ்ல, நாங்க வாங்கின பாக்ஸ்ல மயில் தான் இருந்தது, வேலும் மயில் தான் அது பேரே இருந்தது. ஸோ மயில் தான் இருந்தது. மயில் மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை வச்சு அது மேல வந்து நம்ம ஏத்தணும் அப்படின்னா அந்த மயிலும் வந்து பாத்தீங்கன்னா கலசம் மாதிரி வருது. ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா இது மாதிரியுமே சங்கு சக்கரம் கலசம் எல்லாமே வச்சோம். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கனாலதான் இதை மட்டும் உங்கள்கிட்ட காமிக்கிறோம். அதே மாதிரி இந்த கார் வச்சுலாம் ஒரு பட்டாசு வந்துருச்சு. காருக்கு வந்து பேக் சைட்ல வந்து அந்த திரி வந்து இருந்தது. அதை நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா கார் வந்து போற மாதிரியே இருக்கு. அதுல வீல் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரேஸ் கார்னு சொல்லிட்டு அந்த பட்டாசுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த தடவை டிஃப்ரெண்டா இந்த வேலும் மயிலும், இந்த ரேஸ் காரு, அதுக்கப்புறம் வந்து பேட் பால், இதெல்லாம் வந்து கொஞ்சம் புதுசா வாங்கியிருந்தோம். அதனால வந்து எனக்கு அது டிஃப்ரெண்டா இருந்தது. மற்றதெல்லாம் எப்பவும் போல நம்ம வெடிக்கிறது தான். அதே மாதிரி தீப்பெட்டியுமே கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டாலாம் இருந்தது. தீப்பெட்டிலேயே பாம்பு மாத்திரை தான் வந்து வாங்க முடியல. ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கார் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கவுந்துருச்சு. கொஞ்சம் வந்து திரி வந்து லூஸா இருக்க மாதிரி இருக்கு உள்ள. அதை வந்து நல்லா ஃபிட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா மூவ் ஆகும். அதே மாதிரி இந்த ட்ரை கலர்ஸ் அப்படிங்கிற கலசம் வந்து பாத்தீங்கன்னா 3 கலரா வர்றதெல்லாம் வந்து ரொம்ப பிரைட்டா வந்து இருந்தது.
ஸோ 1000 வாலா அந்த மாதிரி 60 ஷார்ட்ஸு 30 ஷார்ட்ஸு அது மாதிரிலாம் வந்து வச்சிருந்தோம். அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கலர்ஃபுல்லாக இருந்தது. சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிச்ச இந்த மத்தாப்பு, கலசம், கம்பி மத்தாப்பு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நாத்தனார் பசங்கள்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நல்லபடியாக வந்து தீபாவளி வந்து கொண்டாடியாச்சு. தீபாவளி அப்படிங்கிறது சின்ன பசங்களுக்கான ஒரு விஷயம் தான் சாயங்கால வேலையில என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நல்லபடியாக கொண்டாடின இந்த தீபாவளி எனக்கு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமா இருந்தது. இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் நாங்கள் கும்பிடுற அந்த சாமி தான். அந்த சாமி இல்லைன்னா நாங்கள் இல்லை. எப்போவுமே எங்கள் குலதெய்வமும் எங்கள் இஷ்ட தெய்வமும் எங்கள் கூடவே இருந்து எங்களை வழி நடத்துகிறாங்க. எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அதுக்கு அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.